ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனம் இருந்துச்சுன்னா அங்கு குழப்பம் தான் இருக்கும். ஒரே மனதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். டபுள் மைண்டட் சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மை, நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தா இதை செய்யலாமா, அதே நேரத்தில் அங்க போய் செய்யலான்னு போகும்போது அது அதோட நல்லா இருக்கு, அங்க போகலாம், கடைசியில ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுவார்கள். வேதத்துல மத்திய 19 அதிகாரத்தில் ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவை தேடி வருகிறான். நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்கிறான். இயேசு கற்பனைகளை கை கொள்ளணும்ப்பா, நீ இப்படிலாம் செய்யும் போது சிறு வயதுல இருந்தே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறான். அவன் நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மற்ற தரித்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவா வேணும், உலகமும் வேணும், அதே மாதிரி நித்திய ஜீவன் பரலோகமும் வேணும். இரண்டும் ஆசைப்படுகிறான். கடைசியில் என்ன நடந்தது? அவன் இருமனதா இருந்தபடியினாலே குழப்பத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு தான் திரும்பி போகிறான். எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவிடம் வந்து யாரும் சும்மா வெறுமையா போகல. வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டு போறாங்க. ஏன் செத்த சரீரம் கூட அங்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. கண் தெரியாதவர்கள் பார்வையடைகிறார்கள். எல்லாம் நன்மையை பெற்று சென்றார்கள். ஆனா இந்த சகோதரனோ வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் போகிறான். காரணம் என்ன தெரியுமா? இருமனம். அவனால் முடிவெடுக்க முடியவில்லை, தீர்மானம் எடுக்க முடியவில்லை, எதையும் செய்ய முடியல. அநேக நேரம் அப்படித்தானே நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர் அழகா நடத்தியிருப்பாரு, தீர்மானம் எடுத்து செய்வோம். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இது பெட்டரா இருக்குன்னு சொல்லி இதை விட்டுருவோம், அங்க போவோம், அங்க போய் மாட்டிக்குவோம். அப்புறம் இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லுவாங்க, அங்க மாறிட்டே இருப்பாங்க. கடைசியில பாருங்களா ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். அப்படி அல்ல, ஒரே மனதா இருப்போம். கர்த்தர் நிச்சயமா அதனுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள செய்வார். ஒரு அருமையான கஷ்டப்பட்ட குடும்பம், கணவன் மனைவி குட்டி பிள்ளைகள். ஆண்டவர் பிரியமா இருக்காங்க. ஆனா பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும், பெரிய பெரிய பொறுப்பு. என்ன செய்யணும் தெரியல, வேலை செய்யறாங்க, வாடகை எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆண்டவர் ஏவுகிறார், குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் கொஞ்சம் இடத்த வாங்கி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனுஷன் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணிட்டு போனா அது ரொம்ப தூரமான இடம், ஒரு வித்தியாசமான இடம், அந்த அளவு வேல்யூ இல்லாத ஒரு இடம். ஆனா வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, மற்றவங்க இங்க போய் இன்வெஸ்ட் பண்ற இடம், இங்க போய் இந்த லேண்டை வாங்கி பண்றதெல்லாம் வேஸ்ட், எதுக்குமே என்னைக்குமே டெவலப் ஆகாது, நீ அப்படி செய்யறன்ட்டு அவர் சொல்றாரு. ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, அதனால நாங்க வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா. வருஷங்கள் போயிடுச்சுது, எல்லாம் திட்டினாங்க, நீ வேற எங்கேயா போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு. ஆனா ஒரு நாள் வந்துச்சுது, அரசாங்கம் அந்த பகுதியில ஒரு துணை நகரத்தை ஆரம்பிக்கக்கூடிய லே அவுட்டை போட்டு மார்க் பண்ணி அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சது. அது பக்கத்துலதான் இவர் வாங்கி போட்ட நிலம். பிள்ளைகளும் படிச்சு அழகா உயர்ந்து வந்தாங்க. அந்த நிலத்தினுடைய வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. அதை விற்று வீட்டை கட்டினது மட்டுமல்ல, பிள்ளைகள் திருமணம் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறதுக்கு அது போதுமானதா இருந்துச்சுதான். ஒருவர் எல்லாரும் சொல்லும் பொழுது இவர் மனம் குழம்பி இருந்தாருன்னா, என்ன செய்யுன்னு சொல்லிட்டு இருமனதோடு இருந்தாருன்னா அன்னைக்கே தூக்கி போட்டிருப்பாரு, ஒன்னும் செய்திருக்க மாட்டாரு. இருமனமாய் இல்ல, ஒரே மனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இன்று நம்ம ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினா அதை செய்வோம். உலகத்திற்கு அது வேற மாதிரி தான் தெரியும். உலகம் நம்மள பைத்தியக்காரத்தனமா தான் பார்க்கும். அப்படி அல்ல, உங்கள் உள் மனதுல ஆண்டவர் உணர்த்தி உங்களுக்கு தோன்றும் என்று சொன்னால் அது அப்படியே தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு நாள் உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் கைகள் நிரம்ப அது ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்திருப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூடப்பா எங்களுடைய மனநிலை அடிக்கடி மாறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. காலையில ஒரு மனநிலை, மாலையில ஒன்று. ஒவ்வொரு இடங்கள் போகும்பொழுது தத்தளிக்கிறது, மாறுகிறது. ஒவ்வொருத்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நாங்களும் தடுமாறி விடுகிறோம். அப்படி அல்ல, உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும், உம்முடைய சித்தத்தை நாங்க உணர்ந்துக்கிறோம். நீங்கள் எங்கள் காண்பிக்கிற பாதையில நாங்க சொல்லணும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க செய்யணும்பா. அந்த பாக்கியத்தை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குழப்பத்துல இருந்தா அந்த குழப்பம் தீரட்டுப்பா. இதை செய்யவா, செய்ய வேண்டாமா, அல்லது நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி மாட்டிக்கிட்டேன், இப்படி இதாயிட்டேன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். அல்ல, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே செய்து அதனுடைய மேன்மை இன்னும் ஏற்படாமல் இருந்தாலும் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தினதை செய்வீர் என்பதை நம்பி விசுவாசித்து முன்னேற உதவி செய்யும். செய்வதற்காக நன்றி, துதிகரமை நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உணர்த்துகிறத
காண்பிக்கிறத ஒரே சிந்தையோடு மனதோடு செய்வோம். நிச்சயமாகவே அதற்கான பிரதிபலன் உண்டு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.